வெறும் 17 நாட்கள்ல உருவான கேப்டனோட மெகா ஹிட் திரைப்படத்தை பற்றியும், அந்த படத்தை உதவி இயக்குனர்களே இல்லாமல் இயக்குனர் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இயக்குனர், நகைச்சுவை நடிகர்னு தமிழ் சினிமாவில் ரசிகர்களால் அறியப்பட்டவர் தான் மணிவண்ணன். ஆனால் மணிவண்ணன் வெறும் 17 நாட்களில் ஒரு படத்தை இயக்கியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாம். அப்படி மணிவண்ணன் இயக்கின படம் தான் 100வது நாள் அப்படிங்கிற படம். 1984 ஜனவரியில் மிஸ்ட்ரி த்ரில்லர் ரெண்டுமே கலந்த படமாக வெளியான படம் தான் 100வது நாள். படத்தோட டைட்டில் சென்டிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 100 நாட்களையும் தாண்டி ஓடி மகத்தான வெற்றியையும் அடைஞ்ச படம். மணிவண்ணனோட சினிமா குருநாதரான இயக்குனர் பாரதி ராஜா இயக்குன சிகப்பு ரோஜாக்கள் பட பாணியில் ஒரு கிரைம் த்ரில்லரை கொடுக்க முயற்சி பண்ணார் மணிவண்ணன். அப்படி உருவான மணிவண்ணனோட 100வது நாள் படத்தை ரசிகர்கள் இப்பையும் கொண்டாடுறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஒன்று, சத்யராஜ் மொட்டத்தலையோட படத்தில் காட்டின வில்லத்தனம். 2வது, பிரபலமான கொலையாளி ஆட்டோ சங்கர் இந்த படத்தில் வர்ற மாதிரி நிறைய பொம்பளைங்களை கொன்று சோத்தில் புதைச்சேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த வாக்குமூலம். இந்த 2 காரணங்களால் தான் இப்போது இந்த படம் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மணிவண்ணனை முதல்ல சிறந்த நடிகராக தான் தெரியும். அதுக்கப்புறம் அவர் இயக்கி வெளியான கோபுரங்கள் சாய்வதில்லை, அமைதிப்படை இந்த படங்கள்லாம் இயக்கின திறமையான இயக்குனர் அப்படின்னு தெரிய வந்துச்சு. மணிவண்ணனோட முதல் படமான கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்தோட மகத்தான வெற்றியை தொடர்ந்து பல தயாரிப்பாளர்கள் அவங்க தயாரிப்பு நிறுவனத்தில் படம் எடுக்க சொல்லி மணிவண்ணன்ட்ட கேட்டாங்க. அப்படி உருவான படங்களில் ஒன்று தான் 100வது நாள் படம். இந்த படத்தை உதவி இயக்குனர்கள் யாருமே இல்லாமல் வெறும் 17 நாளில் படமாக்கி முடித்தார் மணிவண்ணன். தமிழ் சினிமாவில் சிறந்த த்ரில்லர் படங்களில் பட்டியல் போட்டால் அதில் 100வது நாள் படத்துக்கு இப்போவும் ஒரு தனி இடம் இருக்குது. மணிவண்ணன் இயக்குனராகி 2வது வருஷமான 1984 மட்டும் 6 திரைப்படங்களை இயக்கினார். அதில் 100வது நாள் படம் மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த த்ரில்லர் படமான 24 மணி நேரம் படத்தையும் அதே வருஷம்தான் இயக்கியிருந்தார். மணிவண்ணன் அந்த வருஷம் எடுத்த அந்த 6 படங்களில் நடிகர் மோகன் 3 படங்கள்லையும், நடிகர் விஜயகாந்த் அவர்களும் நடிகர் சத்யராஜும் 2 படங்கள்லையும் நடிச்சிருந்தாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.